பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில ஆவியானோர் நம்மளோட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். இந்த காலையில ஆவியானோர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலும் ஆவியானோர் நம்மளோட பேசுகிறார். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய கட்டை கொளுத்தி விடுகிறது. நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாய் நரகான அக்னியினால் கொளுத்தப்படுகிறதையும் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையில என்ன சொல்லுகிறார் என்று சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே புரிந்திருக்கும். இதுல என்ன சொல்லுகிறார்? நம்ம நாவு சிறுசுதாங்க, அது எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து விடுது தெரியுமா? அந்த காரியத்துல நாவுக்கு முதல்ல காவல் வைங்க. நாவு சின்ன நாவு தான், அந்த நாவு என்னென்ன பேசுது தெரியுமா? ஒரு சின்ன காரியத்தை ஒரு வேத வசனத்துல கூட ஒரு எழுத்து பிழையானா கூட அது பிழைதாங்க. அந்த நாவுனால மற்றவரை பத்தி காயப்படுத்தா, மற்றவர் முறுமுறுக்கிறது, மற்றவர் இப்படி சொன்னாங்கன்றத அப்படியே திருப்பி போட்டு சொல்றது, இது இந்த நாவு தாங்க. இந்த நாவுல அதுல சொல்லியிருக்காரு ஆவியானவரு, ஒரே வாயில உன்கிட்ட துதித்தலும் இருக்கும், அதே இடத்துல உன் நாவுல என்ன இருக்கு? கசப்பும் இருக்கு. துதித்தலும் கசப்பும் நம்ம நாவுல ஒரே மாதிரி இருக்கலாமாங்க? எசப்பா கொடுத்த நாவு. இதுல எவ்வளோ பொய் பேசுறோம், எவ்வளோ அக்கிரம வார்த்தைகளை பேசுகிறோம், எவ்வளோ சாபமான வார்த்தைகளை விடுகிறோம், எவ்வளோ அந்த வார்த்தையினால காயப்படுத்துகிறோம். ஒருத்தரை காயப்படுத்துகிறது எவ்வளோ பெரிய ஒரு செகண்ட்ல காயப்படுத்தலாம், ஆனா அவங்கள ஆற்றுறது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமாங்க? தயவா தேவா என்ன சொல்லியிருக்காரு? அன்பு காட்டுங்க. நீ ஒருத்தரை ஒரு தடவை மன்னிக்கல, நீ 70,000 தடவை மன்னின்னு கர்த்தர் சொல்லியிருக்காருங்க. அப்ப நம்ம நாவு சிறிய நாவு, இந்த நாவுனால எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்தது தெரியுமாங்க? நாவு தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. இந்த நாவு தாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்க கர்த்தருக்காக நிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, இந்த நாவுனால தவறா யாரையும் பேசிடாதீங்க, தவறா யாரையும் குற்றப்படுத்திடாதீங்க. முதல்ல உங்களையே இந்த நாவுனால நான் எதுக்குமே லாய்க்கலன்னு அறிக்கையிட்டுறாதீங்க. அறிக்கையிடும்போது சத்துருவானவன் அந்த வார்த்தையை புடுங்கி கொண்டு போயிடுவான். இல்லைங்க, நீங்க எல்லாத்துலயும் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி தான் அழைத்துட்டு வந்திருக்காங்க. சில நேரங்கள்ல சத்துருவோட சோதனையில நீங்க விழுந்துடாதீங்க. அதுக்குத்தான் சொல்றது, நீ விழித்திருந்து ஜெபி, விழித்திருந்து ஜெபி, அனுதினமும் ஜெபி, அப்பா பாதத்துல அதிகாலையில உட்கார்ந்து ஜெபி அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது நம்ம நாவுக்கு காவல் யார் வைக்கிறாருன்னா கர்த்தர் நம்ம நாவுக்கு காவல் வைப்பா. நீ என்ன பேசணும், என்ன செய்யணும், காலையிலேயே நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஆவியானவர் அழகா நடத்துவாருங்க. உனக்கு என்ன தேவை, உனக்குடைய காரியங்கள் என்ன, உன் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக்கணும், உன்னோட பிள்ளைகளை நான் எப்படி பார்த்துக்கணும்னு அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். நம்ம ஜெபத்துல இருக்கணும். முதலாவது நீ தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, இவங்களெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்ன தேவன் சும்மாவா சொல்லியிருக்காரு? எழுதி வச்சது கர்த்தர் எழுதுனது தாங்க. இந்த காலை வேளையில நம்ம நாவுனால பெருமையான பேச்சு வேண்டாங்க, வீண் காரியங்கள் வேணாம், முறுமுறுக்க வேணாம், மற்றவரை பத்தி தவறாக சொல்ல வேணாம். இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு ரகசியத்தை கொடுத்தாங்கன்னா அந்த ரகசியத்தை தயவா காத்து கொள்ளுங்க. ரகசியத்தை இன்னைக்கு சொல்ற உங்களை நம்பி சொல்றாருன்னா நீங்க கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காரு நம்பி சொல்லுகிறாரு. நீங்க 10 பேருக்கு அந்த ரகசியத்தை தயவு சொல்லுங்க. இந்த நாக்கு எப்படி வேணாலும் பேசுங்க, இப்படியும் பேசும் இப்படியும் பேசும். அதான் சொல்லுவாங்க, நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் செய்யும்னு சொல்லுவாங்க. தயவு செய்து இந்த காலை வேளையில முடிவு எடுத்துருங்க. ஏசப்பா, நாங்க இது நாள் வரைக்கும் தப்பு செஞ்சுட்டோம் டாடி. ஏசப்பா, நாங்க இது நாள் வரைக்கும் நாங்க மற்றவரை முறுமுறுத்துட்டோம் டாடி. ஏசப்பா, இந்த நாவுனால நான் நிறைய காரியங்களை கசப்பு வச்சுட்டேன், பொய் பேசிட்டேன் தகப்பனே, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. எங்களை கழுவிருங்க டாடி, எங்களை கழுவிருங்க டாடி. இந்த நாவுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க தகப்பனே. இந்த நாவு எப்படியெல்லாம் பேசணும்னு நீங்க சொல்லி கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா, மோசையோடு வாயோடு இருந்த தேவன் இந்த காலை வேளையில ஒவ்வொரு சகோதர சகோதரியோட வாயோடு இருந்த தகப்பனே, எதெல்லாம் பேசணும் நீங்க கற்றுக் கொடுங்க தகப்பனே. வீண் காரியத்துக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க டாடி. வீணான பேச்சுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஏசப்பா, இந்த நாவல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உங்க அபிஷேகம் அந்த நாவல இறங்கட்டும் டாடி. யாரையும் நாங்கள் காயப்படுத்தி பேசாத அளவுக்கு எல்லாரும் அந்த நாவுனால காயம் கட்டுகிறவர்களா ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஏற்படுத்தி கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. இந்த வார்த்தையை நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் உங்க பாதத்துல தாழ்த்துக்கிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.